எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த புது சாகசத்தை இலங்கையை சுற்றி பார்ப்பதோட நாங்கள் என்ன நல்லா செய்வோமோ அதை செய்வதில் உற்சாகம் இருக்கிறோம். நாங்கள் சரியான உற்சாகப்பட்டு இருக்கிறோம். நேரமாக 24 மணித்தியாலம் ட்ராவல் பண்ணி சரியான களைப்புடன் இருக்கிறதால கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. இந்த கட்டார் ஏர்லைன்ஸில் வந்த நாங்கள் அவ்வளவு திறமென்று சொல்லலாது. நாங்கள் எங்கே போகிறோம், இதுதான் இலங்கை ஏர்போர்ட்டில் பிளேனிலிருந்து பிரிட்ஜால் வந்து இந்த கொரிடோரால் நேர நடந்து போகிற ஹோல் இது. இந்த ஹோல் நான் எத்தனையோ தரம் போயிருக்கிறேன். இதில் நான் என்றது என்ன இவர் சொல்கிறார், நான் பேக் கொண்டு வந்திருக்கிறேன், அரைவல் தெரியுது என்று. டிரான்சிட் அகைன் டிரான்சிட் இல்லை. இப்படி வந்த உடனே புத்தர் சில தெரியும். நான் எத்தனையோ தினம் இங்கே போயிருக்கிறேன், எனக்கு தெரியுது. இந்த தொற்று வியாதியை பற்றி ஒரு போட் போட்டிருந்தார்கள், பார்த்தாங்க. என்ன பார்க்குறீர்கள், இதில் சரியான வாசமாக இருக்குது, புத்தர் சிலையை வச்சிருக்கணும். நாங்கள் விசா வச்சிருக்கிறோம், நாங்கள் ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே $52 விசா எடுத்து வச்சிருக்கிறோம். சிங்கப்பூர் சீஷல். கேமரா ஆஃப் பண்ண போகிறேன், ஏனென்றால் எனக்கு அனுமதி இருக்கோ தெரியாது. எங்கே போயினும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ் இமிக்ரேஷன். டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது. துபாயோ டோஹாவோ லண்டன் ஹீத்ரோ மாதிரி இல்லை. நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிறோம். அபேண்டன் மோலுக்களால் வந்துருக்கிறோம். அதாவது டியூட்டி ஃப்ரீ, நிகம்போ டியூட்டி ஃப்ரீ. டுக் எடுக்கலாம். கம்போடியாவில் டுக் எடுத்து நாங்கள் இங்கே சன வேறு காணலை, சனத்தையே காணலை. You see him and he's gonna jump on us. This guy here with the orange high vis. Seen him from a mile away. We're not as green as the cabbage looks. So yeah, but we're gonna find a toilet actually. சரி, லக்கேஜ் கலெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இது எனக்கும் இந்த அனுபவங்கள் இருக்குது. இவ்வளவுந்தான். கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒன்றுக்குமே யோசிக்க தேவையில்லை. புதுசாக வரவேலுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இதில் பேக் கலெக்ஷன், என்ன நம்பர் பெல்ட்டில் போய் எடுக்கிறேன்னு இருக்கும், அதை பார்த்து எடுக்கலாம். இவருக்கு நத்திங் டு டிக்ளேர் இருக்கலால நாங்கள் போகிறோமாம், ஏனென்றால் இவருக்கு லக்கேஜுகள் இல்லை. எங்களுக்கு லக்கேஜ் இல்லை, நாங்கள் இதுக்களால் போகலாம். நார்மலி எல்லா இடம் செய்கிற மாதிரி டாய்லெட்டுக்கு போயிட்டு
in Manchester accent. And then he's waiting for me as soon as I walk out. Turns the tap on for me. The lounge. You know, the napkins to thing in and, you know, asking பேங்குகள் எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் இருக்குது. you know, I want my privacy, man. இதுக்குள்ள தான் நாங்கள் எங்களுடைய காசு எடுக்கிற வேலை, சிம் கார்டு வாங்குகிற வேலை செய்யணும். டயலாக்ன்றது ஒரு ஃபேமஸ் இங்கே ஸ்ரீலங்காவில். டயலாக் சிம் 31st country 40th country என்று சொன்னவர். டயலாக் தெரியுது. ஹோல் லைன் ஆஃப் ஏடிஎம்ஸ் இருக்குது. பீப்புள்ஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது. எங்கே எடுக்கிறேன்னு தெரியல. இந்த இருக்குது பீப்புள்ஸ் பேங்க். சீலேண்ட் எதுலக்குள்ள எடுக்கிறதுன்னு தெரியல. கமர்ஷியல் பேங்க் இருக்குது. அங்கே போகும்போது நிற்கிறேன். இன்டர்நேஷ்னல் கார்டில் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். மக்களே, இதுதான் கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம். கேஷ் வித்ட்ரோவல்ஸ் கமிஷன் எடுக்காமல் எடுக்கும் என்று நினைக்கிறேன். 21,000 அந்த 50 British pound கேஷ் வித்ட்ரோவல் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து 21,000 எடுக்கிறேன். கரெக்ட் என்று போட்டு சரி எவ்வளவு எடுக்குது? 52 பவுண்ட்ஸ் எடுக்குது. $52 எடுக்குது. அக்செப்ட் வித்தவுட் கரன்சி கன்வர்ஷன் என்று போட்டால் 51 எடுக்கும். ஏனென்றால் எங்களோட பேங்க் சார்ஜ் பண்ணாதபடியாக இந்த சார்ஜை அவாய்ட் பண்ணலாம். கேஷ் வந்துட்டு 21,000. ஃபோனில் பார்த்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்ப்போம். முதலாக இலங்கை நோட்டை பார்க்க போகிறோம். 500 நோட் 5,000. நேஷனல் அனிமல் என்று நினைக்கிறேன். டான்ஸ் ஸ்ரீலங்கன்மணி. இது ஒரு குருவி இருக்குது. இலங்கையின் தேசிய பறவை போல் இருக்குது. பார்த்தால் 49 பவுண்ட்ஸ் தான் எடுத்தது. அப்போ ஒரு சார்ஜும் இல்லை. நல்ல ரேட். நான் கணக்கு பார்த்து நான் 420 பவுண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. ஒரு கமிஷனும் இல்லை. காசு எடுத்தாச்சு. சரி, சிம்மை பார்த்தால் அங்கே ஹட்சிசன் அண்ட் 3 இங்கிலாண்டில் இருக்கிற 3 நெட்வொர்க். டயலாக்கில் கணக்கு சென்ன நிற்குது. 3யில் போய் கேட்டு பார்ப்போம். Here we go. This is going to be cool. Can we get there? Probably around a monthக்கு 125 gigabyte. 125 மந்த்துக்கு 50 gigabyte 14 டேஸுக்கு. 125 gigabyte அன்லிமிட்டெட் லோக்கல் கோல் $10. மற்றது 50 gigabyte அன்லிமிட்டெட் லோக்கல் கோல்ஸ். இது 3 சிம் கார்டு. இலங்கையில் $7க்கு.
Thank you for your help. And have passport. You speak, sir. His camera shy. You want to say it? They say they want promotion, but then they'll speak. You recommend this. Yeah. These are the packages. Satisfied. You recommend. Yeah. For your Okay. people. Yeah. You tell these are the packages. Yeah. You want to travel Sri Lanka for short period for 14 days, 30 days. Yeah. Those are the packages you can buy from the Yeah. here. They We'll have let you receipts. know what the program They is. have We'll let you know. I'll show the shop. So guys, if you come to Sri Lankan or Colombo, put the international on, you can have dialogue and hush. There's absolutely nobody here and everybody there. But me and Tegan will be the judges over the course of the month if it's got good connectivity and everything. So there you go, my friends. What do you recommend that we should see in Colombo? This is our first time. First time. Yes. Which place you plan to go? Only Kalam or down south? Well, we're going all the countries. Okay. Jaffe and Jaffna and Gali. Yeah. Another you can go in Nuareli side also. Alla Nuareli. That is cool places. Is it? Yeah. Oh, maybe. We'll look it up. What about in Colombo? What? In Colombo you can find Dutch Hospital, Lotus Tower, Lotus House. museum like this. Yeah. Is there any beaches or no? Beaches, Yeah. Gold Coast Oh, okay. and malls. One Gold Coast. Ah, perfect. Right, 2 out of 3 completed. We've got the cash, we've got eSIMs, and now we're going to exit. சரியான நெருப்பாக எரியுது. ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை போல் இருக்குது. டாய்லெட் அப்படி ஒன்றும். ஊபரை பார்ப்போம். சரி, இது வெளியில் நடந்து போய் கார் ஹையர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை பார்ப்போம். இது புதுசாக கட்டி இருக்கு. டுக் எடுப்போமா, கார் எடுக்கலாம்? டுக் தான் பேக் பேக்கர்ஸ் என்றபடியாக டுக் தான் மெலிவாக இருக்கும். லக்கேஜுகளில் தானே. டுக் இந்த 2 பேக்கையும் டுக்கில் வைக்கலாமோ? ஓகே, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் வைக்கலாம். பிக்மி என்ற ஆப்பை எடுத்து நீங்கள் டுக் புக் பண்ணலாம். வெளியில் அவுட் சைட் போகணுமா? ஓகே. நல்லா க்ளீனாக இருக்குது நாடு. பிக்மி பிக்கப் பாயிண்ட். ஓகே, தட்ஸ் குட். ஆட்டோவுக்கு மெயின் ரோட்டுக்கு போகணும். மெயின் ரோட்டுக்கு வெளியில் போகணும். ஆட்டோ ரிக்ஷா டுக்கை பிக்கப் பண்ணுறது. இங்கே உள்ளுக்கு வர மாட்டாங்க டுக். சரியான வெயிலுக்குள்ள நடந்து போகணும்.
எக்ஸைட்மெண்ட், உற்சாகமாக இருக்குது. முதல் ஒரு நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம் புதுசாக. சரி, கேட்டை தேடி போய்கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியல. ரைட், இவர்கிட்ட ஆமிக்காரர்கிட்ட கேட்பாலாம் என்ன. டுக் எங்கே பிடிக்கலாம் என்று கேட்குறோம். ஏர்ஃபோர்ஸ், இங்கே ஏர்ஃபோர்ஸ். இது என்ன மிலிட்ரி பேஸோ? ஐ டோன்ட் நோ என்ன நடக்குதுண்டு. ஏர்ஃபோர்ஸ். ஆத்தரைஸ்ட் பர்சனல் ஏர்ஃபோர்ஸ். அப்படியா? ஹலோ. இது மிலிட்ரி பேஸோ தெரியல. என்ன ஏர்ஃபோர்ஸ் நிற்குதுங்க? ஓகே. நோட்டி மீன் ஃபோனில் காணே இல்லை. பிக்கப்பை புக் பண்ண பிக்கப்பை காணே இல்லை. அந்த ஆள் அழிச்சு போட்டதோ தெரியாது, அந்த ஆள் கேன்சல் பண்ணிட்டதோ தெரியாது. ஃபைவ் ஜி நெட்வொர்க் நல்லா வேலை செய்யுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. டயலாக் 5G இருந்தால் முன்னுக்கு போட்டிருக்கு. பாப்புலர் பண்ணிங்க. ஏதோ ஒரு விதமாக கால் பண்ணியாச்சு. டிரைவரோட கதைக்கிறேன். நான் ஒரு கிரே ஜாக்கெட் போட்டிருக்கிறேன். எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் காணையில், மிச்சம் எல்லா ஆட்டோவும் நிற்குது. எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோவை காணையில். நாங்கள் மட்டும் ஒரே ஒரு டூரிஸ்ட் தான் இப்படி வெளியில் வந்து நிற்கிறோம். சரி, இதுதான் ஒரு யூனிக் வே லண்டனுக்கு கொழும்பு சிட்டிக்கு போகிறதுக்கு. ஆனால் இந்த சேலஞ்சை நான் விரும்புகிறேன். இது ஒரு புதிய அனுபவம். இந்த போட்டி இதுதான் போல நடக்கு. வந்துட்டுது ஓட்டோ ரிக்ஷோ. நான் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்க போகிறேன்.
அப்சல்யூட்லி ஃபைன், பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு எலிஃபண்ட், இங்கே ஒரு சிங்கம். £4.60 நாங்கள் பிக்மியில் ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சு போய்கொண்டிருக்கிறோம். £4.67. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.